ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனலில் வந்து என்னென்ன பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஐடிஐ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உண்டான ஓகேவா ஃபிட்டர் டர்னர் மெஷினிஸ்ட் ட்ரேடுக்கு உண்டான தியரி சப்ஜெக்டை வந்து தமிழ் எக்ஸ்பிளைனோட வந்து நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். ஓகேவா, நம்ம வந்து இப்போ இந்த வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மெட்டல் கட்டிங் சாஸ் அப்படின்ற டாப்பிக்கை வந்து பார்க்க போகிறோம். மெட்டல் கட்டிங் சாஸ் அப்படின்னா என்னென்னா, உலோகத்தை அறுப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய இயந்திரங்கள். ஓகேவா, அதாவது ஐடிஐயில் உலோகத்தை அறுப்பதற்கு உண்டான இயந்திரங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். ஓகேவா, மெட்டல் கட்டிங் சாஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆர் யூஸ்டு இன் இண்டஸ்ட்ரீஸ். ஓகேவா, அதாவது த மோஸ்ட் காமன்லி யூஸ்டு ஆர் த என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உலோகத்தை வந்து வெட்டுவதற்கு இல்லை அறுப்பதற்கு அறுப்பதற்கு வந்து வெவ்வேறு வகையான இயந்திரங்களை வந்து தொழிற்சாலைகளில் வந்து நம்ம பயன்படுத்துகிறாங்க. ஓகேவா, இதில் வந்து கீழே வந்து ஒரு 4 டைப் ஆஃப் இயந்திரம் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பொதுவாக வந்து உபயோகப்படுத்தக்கூடிய இயந்திரம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பவர் சா, செகண்ட் ஒன் ஹரிசாண்டல் பேண்ட்ஸா, தேர்ட் ஒன் சர்க்குலர்ஸா, ஃபோர்த் ஒன் கான்டர் பேண்ட்ஸா. அதாவது கான்டர் பேண்ட்ஸா இதில் வந்து ஒன்றுத்தை பற்றியும் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து பவர் சா அப்படின்றத பற்றி பார்ப்போம். இந்த பவர் சான்றதை பற்றி போன எக்ஸசைஸில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, நான் வந்து அந்த பவர் சாவுக்கு அடுத்து உள்ள டாப்பிக்கை வந்து உங்கள்கிட்ட இப்போ நான் படிச்சிருக்கேன். ஏன் அப்படின்னா, மெட்டல் கட்டிங் சாஸில் இருக்கக்கூடிய 4 டைப் ஆஃப் மெஷின்ஸை பற்றி நம்ம இதை சொல்லிட்டு சொன்னால் தான் வந்து அது உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பவர் சாவை பற்றி பார்ப்போம். திஸ் இஸ் த மோஸ்ட் காமன்லி யூஸ்டு மெட்டல் கட்டிங் சா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த இயந்திரம் தான் வந்து அதிகமாக பொதுவாக உலோகத்தை அறுப்பதற்கு வந்து பயன்படக்கூடிய இயந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போ வந்து பவர் ஹேக்ஸா அப்படின்ற டாபிக் தான் வந்து ஓகேவா. இந்த பவர் சா அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டாபிக், கட் ஆஃப் saws are used to cut metal stock roughly to the required length. The commonly used cut off saw in small scale industries is a power saw. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சாஸ் அப்படின்றது வந்து வெட்டு பற்களை கொண்ட வாள்கள் அப்படின்றது வந்து அர்த்தம். ஓகேவா, ஒரு ஹாக்ஸா பிளேடு மாரி வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, இந்த கட் ஆஃப் சாஸை கொண்டு ஓகேவா கட் ஆஃப் சாஸை கொண்டு உலோக துண்டுகள் அப்படின்னா மெட்டல் ஸ்டாக். ஓகேவா, உலோக துண்டுகளை வந்து ரஃப் நம்ம தேவையான நீளத்திற்கு வந்து தோராயமாக வந்து நம்ம வெட்ட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. த காமன்லி யூஸ்டு கட் ஆஃப் சா இன் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். அதாவது சின்ன சின்ன கம்பெனி சைடில் வந்து இந்த பவர் சாவை வந்து பொதுவாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. பொதுவாக மெட்டல்களை கட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா, இதனுடைய ஃபியூச்சர்ஸை பற்றி நம்ம பார்த்துருவோம். இதனுடைய ஃபியூச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, த பவர் சா ஒர்க்ஸ் லைக் எ ஹேண்ட் ஹாக்ஸா அண்ட் ஹேஸ் அன் அரேஞ்ச்மெண்ட் ஃபார் கட்டிங் டியூரிங் த மூமெண்ட் இன் ஒன் டைரக்ஷன் அண்ட் ரிலீசிங் த ப்ரெஷர் அண்ட் த நான் கட்டிங் ஸ்ட்ரோக். த ரோட்டரி மோஷன் ஆஃப் த மோட்டார் இஸ் கவர்டு இன்டு லீனியர் மோஷன் பை எ கிராங்க் மெக்கானிசம். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பவர் ஹேக்ஸா வந்து நம்ம கையில் வந்து ஹேக்ஸா பிளேடு ஃப்ரேம் வித் பிளேடில் வந்து எந்தமாரி செயல்பட்டு நம்ம மெட்டலை வந்து கட் பண்ணுறோமோ அதேமாரி தான் வந்து இதனுடைய மெக்கானிசமும் இருக்கும். இதனுடைய மெக்கானிசமும் இருக்கும். அதாவது இதை வந்து நம்ம ஒரு டைரெக்ஷனில் வந்து தள்ளும்போது மெட்டலை வந்து கட் பண்ணும். ஓகேவா, மெட்டலை வந்து கட் பண்ணும். இன்னொரு டைரெக்ஷனில் வந்து நம்ம இழுக்கும்போது அதனுடைய ஸ்ட்ரோக், அதனுடைய அழுத்தம் வந்து ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆகி அது வந்து வெற்று இயக்கமாக திரும்பும். ஓகேவா, அதை வந்து வெற்று இயக்கமாக திரும்பும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்தது இதில் வந்து மோட்டார் வந்து இருக்குது. இந்த மோட்டார் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, லீனியர் மோஷன், அதாவது ரோட்டரி மோஷன் அப்படின்னா சுழல் இயக்கம், லீனியர் மோஷன் அப்படின்னா நேர்கோட்டு நீள இயக்கம். இந்த ரோட்டரி மோஷனை வந்து கன்வெர்ட் பண்ணி லீனியர் மோஷனாக வந்து மாற்றி தருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இந்த படத்தில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். மோட்டாரில் இருக்கக்கூடிய இந்த சுழல் இயக்கத்தை வந்து ஓகேவா அதை
நேர்கோட்டு இயக்கமாக வந்து மாற்றி தருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு தான் வந்து இந்த கிராங்க் மெக்கானிசம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, த ரெக்யர்டு கட்டிங் ப்ரெஷர் இஸ் ஆப்டைன்டு ஹைட்ராலிக்கலி ஆர் பை அன் அட்ஜஸ்டபிள் வெயிட். அதாவது இந்த மெட்டலை வந்து கட் பண்ணுறதுக்கு உண்டான சக்தி வந்து ஹைட்ராலிக்கலி அப்படின்னா அழுத்த சக்தியாகவோ, அப்படி இல்லை அப்படின்னா வெயிட் திரவ சக்தியாகவோ, அப்படி இல்லை அப்படின்னா நகர்த்தக்கூடிய எடை மூலமாகவோ வந்து நம்ம இதுக்கு வந்து அதனுடைய கட் பண்ணக்கூடிய அழுத்தத்தை வந்து நம்ம கொடுக்குறோம். டியூரிங் த நான் கட்டிங் மோஷன் த பிளேடு வில் பி லிஃப்டட் அவே ஃப்ரம் த ஒர்க். அதாவது நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரோக்கு, அதாவது கட் பண்ணும்போது பிளேடு வந்து அழுத்தம் பனிப்பொருளுக்கு வந்து அழுத்தமாக செயல்படும், பனிப்பொருளை வெட்டும். அதேமாரி நான் கட்டிங் மோஷன் வெற்று இயக்கத்தில் வந்து பிளேடு வந்து ஓகேவா பனிப்பொருளுக்கு வந்து வெளியே வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது எ கிளாம்பிங் டிவைஸ் வைஸ் ஹோல்ஸ் த ஒர்க் ஃபிம்லி. அதாவது இந்த பவர் ஆக்ஸாவில் வந்து நம்ம பனிப்பொருளை வெட்டும்போது கிளாம்பிங் டிவைஸ் அப்படி இல்லைன்னா வைஸு இதில் வந்து நம்ம பனிப்பொருளை இறுக்கமாக பிடிச்சி நம்ம வந்து இந்த ஆப்ரேஷனை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, இதுதான் பவர் சா. திஸ் இஸ் மோஸ்ட் காமன்லி யூஸ்டு மெட்டல் கட்டிங் சா. இந்த படத்தில் போட்டிருக்காங்கல்ல, பார்த்துக்கோங்க. பவர் சா தான் வந்து மோஸ்ட் காமனாக பொதுவாக வந்து யூஸ் பண்ணக்கூடிய இந்த மிஷின் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னா அது வந்து பவர் சா. ஓகேவா, பவர் சா அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பவர் ஹேக்ஸா பிளேடு. ஓகேவா, இந்த மிஷினில் பயன்படுத்தக்கூடிய அந்த பிளேட்ஸ் வந்து என்னென்ன பிளேடை பற்றி சொல்கிறாங்க என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். த சா பிளேட்ஸ் ஆர் செலக்டட் டிபெண்டிங் ஆன் த மிஷின் அண்ட் த டைப் ஆஃப் த ஒர்க் அண்ட் ஹேண்ட். ஓகேவா, அதாவது நம்ம வந்து இந்த மிஷினில் பயன்படுத்தக்கூடிய பிளேடை வந்து எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம எந்த ஜாப்பை வந்து நம்ம கட் பண்ண போகிறோம், ஓகேவா, அந்த எந்த ஜாப்பை கட் பண்ண போகிறோம் மற்றும் எந்த இயந்திரத்தை பயன்படுத்த போகிறோம் அதை பொறுத்து தான் வந்து நம்ம பிளேடை வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பொதுவாக வந்து இந்த பவர் ஆக்ஸா மிஷினில் பயன்படுத்தக்கூடிய அந்த பிளேடு வந்து ஹை ஸ்பீடு ஸ்டீல், ஓகேவா, ஹை ஸ்பீடு ஸ்டீலில் செஞ்சு ஃபுல்லாக வந்து ஹார்டன் பண்ணியிருப்பாங்க, ஃபுல்லாக வந்து கடினப்படுத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது ஃபார் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் பிளேட் ஆஃப் டிஃப்ரெண்ட் பிக்சர்ஸ் ஆர் யூஸ்டு. அதாவது வெவ்வேறு வகையான மெட்டீரியலுக்கு, ஓகேவா, வெவ்வேறு வகையான உலோகங்களுக்கு தக்க வெவ்வேறு பிச்சஸ். அப்படின்னா இதுதான் வந்து இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க பாரு, ஒரு வெட்டு முனைக்கும் இன்னொரு வெட்டு முனைக்கும் இடையில் உள்ள தூரம் தான் வந்து பிச்சு. ஓகேவா, அதுக்கு வந்து இந்த ஒரு வெட்டு முனைக்கும் இதுக்கும் இடையில் வந்து இருக்கக்கூடியது தான் வந்து பிச்சு. இதில் வந்து அப்போ வெவ்வேறு வகையான உலோகங்களுக்கு வெவ்வேறு அளவு பற்கள் கொண்ட பிச்சை வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்தது ஆஸ் ஏ ஜெனரல் ரூல் என்ன சொல்கிறாங்கன்னா, சாஃப்ட் மெட்டீரியலுக்கு வந்து லெஸ்ஸர் இஸ் த நம்பர் ஆஃப் த டீத் பர் லென்த் ஆஃப் 25 mm. அதாவது சாஃப்ட் மெட்டீரியலுக்கு வந்து குறைவான பிச்சு கொண்ட புரியடை தூரம் அப்படின்றது, பிச்சுன்றது வந்து தமிழில் புரியளவு புரியடை தூரம் அப்படின்னு சொல்லுவாங்க. குறைவான மிருதுவான பொருட்களுக்கு வந்து குறைவான டீத்து கொண்ட பிளேடை வந்து தேர்ந்தெடுக்கணும். அந்த குறைவான டீத்துன்றது எப்படி கண்டுபிடிப்பேன் அப்படின்னா, அதாவது ஒரு பிச்சுக்கும் இன்னொரு பிச்சுக்கும் இடையில் உள்ள பற்களினுடைய எண்ணிக்கையை பொறுத்தது. அதாவது 25 mm நீளத்திற்கு உண்டான எண்ணிக்கையை பொறுத்து நம்ம வந்து அந்த தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து டீத் வித் எ லார்ஜ் பிச் கேன் அகாமடேட் லார்ஜ் சிப்ஸு. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பெரிய பற்கள் கொண்ட பிளேடுகளை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா அதுலேருந்து வெட்டக்கூடிய பிசிறினுடைய அளவு வந்து அதிகமாக இருக்கும், அதிக அளவு பிசிறுகளை வந்து வெட்ட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பிளேட்ஸ் ஆர் அவைலபிள் வித் வேரியிங் கோர்ஸ்னஸ், எக்ஸாம்பிள் பிட்வீன் 4 to 14 teeth per inch length. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிளேடுகள் வந்து பல்வேறுபட்ட பிச் கொண்ட பிளேடுகள் வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகேவா, அவைலபிளாக இருக்குது. எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 25 mm நீளத்தில் வந்து 4 to 14 பற்கள், ஓகேவா,
4லிருந்து 1 இன்ச்சு அப்படின்றது வந்து 25.4 mm 25.4 mm அப்படின்றது அர்த்தம். ஓகேவா? அதில் வந்து 4லிருந்து 14 பற்கள் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது கோர்ஸ் பிட்ச் பிளேட் ஆர் ஆல்சோ யூஸ்டு while cutting large sections of stock as this will help in greater chip clearance and increased penetration. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பெரிய 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 செக்ஷன் கொண்ட ஓகேவா பெரிய கிராஸ் செக்ஷன் கொண்ட பனிப்பொருளை வந்து பெரிய குறுக்கால உள்ள பனிப்பொருளை நம்ம கட் பண்ணணும் அப்படின்னா கோர்ஸ் பிளேடுகளை வந்து நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் அதை நம்ம பயன்படுத்துறதுனால என்ன ஆகும்னா பிசிர்களை வந்து ஈஸியாக வந்து வெளியேற்றும். ஓகேவா? அதேமாரி அறுக்கக்கூடிய அந்த கேப்பு வந்து அதிகமாக இருக்கும். அறுக்கக்கூடிய அந்த கேப் அதிகமாக இருக்கிறதுனால பிளேடும் வந்து ஈஸி பெனட்ரேஷன்னா ஊடுருவி செல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா ஊடுருவி செல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அதாவது ஃபார் கட்டிங் ஹார்டு மெட்டீரியல் எக்ஸாம்பிள் டூல் ஸ்டீல் அண்டு தின் மெட்டீரியல் 14 TPI பிளேட் இஸ் ரெக்கமெண்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டூல் ஸ்டீல் போன்ற மெல்லிய கடினமான பொருட்களை வந்து நம்ம கட் பண்ணணும் அப்படின்னா 14 TPI பிளேடை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? 14 TPI அப்படின்றது என்ன அப்படின்னா, அந்த 25 மில்லிமீட்டர் 1 இன்ச்சு நீளத்திற்கு உண்டான பற்களினுடைய எண்ணிக்கை, அதாவது டூத் பர் இன்ச். ஓகேவா? டீத் பர் இன்ச் அப்படின்றது வந்து அர்த்தம் டிபிஐனா. ஃபார் ஜென்ரல் பர்பஸ் சாயிங் ஆஸ் 10 TPI பிளேட் வில் பி யூஸ்ஃபுல். இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிளாக கேட்பாங்க. ஓகேவா? பொதுவான வேலைகளுக்கு வந்து எத்தனை டிபிஐ கொண்ட பிளேடை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 10 TPI கொண்ட பிளேடுகளை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது while selecting blades make sure at least 2 teeth of the blade will be in contact with the work at all times. அதாவது நம்ம பிளேடுகளை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி குறைஞ்சபட்சம் 2 டீத்தாவது வந்து பனிப்பொருளோட கான்டாக்ட் தொடர்பில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது வாட் வில் ஹேப்பன் இஃப் லெஸ் தென் 2 teeth ஆர் இன் கான்டாக்ட் வித் த ஒர்க்கு. அப்படி வந்து 2 டீத்தாவது வந்து பனிப்பொருளோட தொடர்பில் இல்லை அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்காங்க. அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த படத்தில் காட்டியிருக்காங்க பாருங்கள். த ஒர்க்கு கேன் பி கேட் இன் த டூத் குல்லட் அண்ட் கேஸ் அண்ட் காஸ் பிரேக்கேஜ் டு த பிளேட். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்படி வந்து பனிப்பொருளோட 2 டீத்தாவது தொடர்பில் இல்லை அப்படின்னா பனிப்பொருள் என்ன பண்ணோம் அப்படின்னா பற்களுக்கு அந்த டீத்திற்கு இடையே ஏற்படும் பள்ளத்தில் வந்து சிக்கி அந்த பிளேடு வந்து உடஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது பிளேடு கிளியரன்ஸ். ஓகேவா? பிளேடு கிளியரன்ஸ். இந்த பிளேடு கிளியரன்ஸ்ன்றது வந்து இது வந்து முக்கியம். எதனால் அப்படின்னா, in order to avoid jamming of the teeth and to provide for chip clearance the teeth of the saw blades are offset or waved. அதாவது நம்ம வந்து பனிப்பொருளில் வந்து பிளேடு வந்து ஓகேவா பனிப்பொருளில் பிளேடு வந்து ஜாமிங் அப்படின்னா சிக்காமல் இருக்கிறதுக்கும் அதேமாரி சிப்ஸை வந்து வெளியேற்றுறதுக்கும் பிசிர்களை வந்து வெளியேற்றுறதுக்கும் பற்களை வந்து ஓகேவா பிசிர்களை வெளியேற்றவும் அந்த டீத்து வந்து ஒன்று ஆப்செட்டு அப்படி இல்லைன்னா வேவ்டு. ஓகேவா? ஆப்செட்டு அப்படி இல்லைன்னா வேவ்டு. இந்த 2 டைப்லேயும் வந்து சிப்பு கிளியரன்ஸ் வந்து கொடுக்குறாங்க பிளேடுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? பவர் ஆக்ஸாவில் மிஷினில் பயன்படுத்தக்கூடிய ஆக்ஸா பிளேடை வந்து எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா, த லென்த் ஆஃப் த பிளேடு, அதாவது த டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்டர் ஆஃப் ஹோல்ஸ், அதாவது ஒரு துளைக்கும் இன்னொரு துளைக்கும் 2 துளைகளுக்கு வந்து இடையே உள்ள நீளத்தை தான் வந்து பிளேடினுடைய லென்த் அப்படின்னு சொல்கிறாங்க. லென்த் ஆஃப் த பிளேடு, அடுத்தது வித் ஆஃப் த பிளேடு, அடுத்தது பிளேடினுடைய திக்னஸ்ஸு. ஓகேவா? பிளேடினுடைய திக்னஸ்ஸு, அடுத்தது அந்த பிளேடில் இருக்கக்கூடிய பிச்சு, பற்களினுடைய பிச்சுன்றது வந்து ஏற்கனவே சொன்னேன் 1 இன்ச்சு. ஓகேவா? 1 இன்ச்சு நீளத்திற்கு அதாவது 1 இன்ச்சு லென்த்து 1 இன்ச்சு நீளத்திற்கு வெட்டப்பட்டுள்ள பற்களினுடைய எண்ணிக்கையை தான் வந்து நம்ம பிச்சு அப்படின்னு சொல்கிறோம். இதை பொறுத்து தான் வந்து அந்த பிளேடை வந்து நம்ம
குறிப்பிடுறோம், பிளேடை வந்து நம்ம ஸ்பெசிஃபிகேஷன் பண்ணுறோம். ஓகேவா. அடுத்தது கிளாம்பிங் அரேஞ்ச்மெண்ட். அதாவது நம்ம பனிப்பொருளை வந்து நம்ம அந்த மிஷின்ஸில் வந்து நம்ம ஒரு லென்த்தான பனிப்பொருளை நம்ம வெட்டுறோம் அப்படின்னா அதுக்கு உண்டான வந்து அந்த பனிப்பொருளை எப்படி பிடிச்சிருக்காங்க அப்படின்றது தான் வந்து கிளாம்பிங் அரேஞ்ச்மெண்ட்டு இந்த படத்துலேயே கொடுத்துருக்காங்க. பவர் சாஸ் ஆர் ப்ரொவைடட் வித் கிளாம்பிங் டிவைசஸ் சிமிலர் டு தஸ் இன் மெஷின் வைசஸ் அண்ட் த ஒர்க் கேன் பி கிரிப்டு பை யூஸிங் த கிராங்க் ஹேண்டில். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மெஷின் வைஸில் இருக்கிற மாரியே தான் வந்து இந்த பவர் ஆக்ஸா மிஷின்ஸ்லேயும் வந்து பனிப்பொருளை பிடிக்கக்கூடிய சாதனங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா. அந்த கிராங்க் ஹேண்டில்ன்றது வந்து இதில் ஹேண்டில். ஓகேவா. இந்த ஹேண்டிலை வந்து நம்ம டைட் பண்ணி பனிப்பொருளை வந்து நல்லா இறுக்கி பிடிச்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதேமாரி when a number of pieces of the same size are to be cut and adjustable stop is used. அதாவது ஒரே அளவு உள்ள, ஓகேவா, ஒரே அளவுள்ள நிறைய பீஸ்களை வந்து நம்ம கட் பண்ணணும் அப்படின்னா அதில் வந்து இந்த அட்ஜஸ்டபிள் ஸ்டாப்புன்ற அந்த பாயிண்ட் வந்து ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து நல்லா யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது லாங் பார்ஸ் ஆர் சப்போர்ட்டட் அண்ட் த லெவல் மெயின்டைன்டு பை த யூஸ் ஆஃப் அட்ஜஸ்டபிள் ஃப்ளோர் ஸ்டாண்ட்ஸ். அதாவது அதேமாரி நீளமான பார்களை வந்து சமமட்டமாக தாங்கி சப்போர்ட்டாக பிடிக்கிறதுக்கு வந்து இதில் வந்து ஃப்ளோர் ஸ்டாண்டுன்ற அந்த ஸ்டாண்டும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது ஃபிக்ஸிங் பிளேட். த பிளேட்ஸ் ஆர் மவுண்டட் அண்ட் ஃப்ரேம்ஸ் யூஸிங் ஸ்க்ரூஸ். அதாவது நம்ம இந்த பிளேடை வந்து மிஷின்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரேமில் வந்து நம்ம பொருத்தணும். அதுக்கு வந்து ஸ்க்ரூ இருக்கும், அந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணி கரெக்டாக வந்து பொருத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது த டீத் ஆஃப் த பிளேடு ஷுட் பாயிண்ட் டுவார்ட்ஸ் கரெக்ட் டைரக்ஷன்ஸ் டிபெண்டிங் ஆன் த டைப் ஆஃப் மிஷின் த பிளேட் எய்தர் கட்ஸ் அண்ட் த ஃபார்வர்ட் ஆர் ஆன் த ரிட்டன் ஸ்ட்ரோக். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பிளேடினுடைய டீத்து வந்து சரியான திசையில் இருக்கிற மாரி வந்து பிளேடுகளை வந்து நம்ம மாட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து அந்த பிளேடு அந்த மாரி கரெக்டாக மாட்டணும். அதுக்கு மெஷின்ஸினுடைய வடிவமைப்பை பொறுத்து, ஓகேவா, டிபெண்டிங் ஆன் த டைப் ஆஃப் மெஷினினுடைய வடிவமைப்பை பொறுத்து அதனுடைய பிளேடு வந்து ஃபார்வர்டு ஸ்ட்ரோக்கில் போதா ரிட்டன் ஸ்ட்ரோக்கில் போதா அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து போட்டிருக்கும். ஓகேவா. அதில் வந்து போட்டிருக்கும் டிபெண்டிங் ஆன் த டைப் ஆஃப் த மிஷின் த பிளேட் எய்தர் கட்ஸ் அண்ட் த ஃபார்வர்ட் ஆர் ரிட்டன் ஸ்ட்ரோக். அதில் வந்து போட்டிருக்கோம். இட் இஸ் நெசசரி டு ஃபாலோ த டைரக்ஷன்ஸ் கிவன் பை த மேனுஃபேக்சர் ஆஸ் இண்டிகேட்டட் இன் த ஃப்ரேம். அதாவது இதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணவங்களே வந்து, ஓகேவா, அந்த இண்டிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, இண்டிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த மிஷின்ஸினுடைய ஃப்ரேமில் வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது டென்ஷன் த பிளேட் யூஸிங் த டென்ஷனிங் டிவைஸ். ஓகேவா. அதேமாரி பிளேடுகளை வந்து கரெக்டாக வந்து இறுக்கமாக இருக்கிற மாரி வந்து இருக்கணும். அதேமாரி ஒரே நேராக வந்து டென்ஷனிங் அப்படின்றது வந்து நல்லா ஒரு ஸ்டெடியாக, ஓகேவா, நல்லா ஒரு விரைப்பாக இருக்கிற மாரி வந்து பொருத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா. மிஷின்ஸை பற்றி, ஓகேவா, இதில் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, இந்த பவர் ஹேக்ஸா மிஷின்ஸ் வந்து பொதுவான வேலைகள், ஓகேவா, பொதுவாக வந்து யூஸ் பண்ணக்கூடிய மிஷின்ஸு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தது இதில் பயன்படுத்தக்கூடிய பிளேடு வந்து ஹை ஸ்பீடு ஸ்டீலில் வந்து செஞ்சுருப்பாங்க. அதேமாரி இதில் வந்து என்ன ஒரு முக்கியமான இது அப்படின்னா, ரோட்டரி மோஷனை வந்து லீனியர் மோஷனாக கன்வெர்ட் பண்ண கிராங்க் மெக்கானிசம் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா. கிராங்க் மெக்கானிசம் வந்து இதில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதேமாரி ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஓகேவா, மிருதுவான பொருட்களை வந்து மிருதுவான மெட்டீரியலை வந்து நம்ம இதில் கட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து குறைவான டிபிஐ, குறைவான டீத் கொண்ட பற்களை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா. அதேமாரி பொதுவான வேலைகளுக்கு வந்து அதனுடைய டிபிஐ வந்து கரெக்டாக வந்து 10 பற்கள், ஓகேவா, 10 டிபிஐ கொண்ட பிளேடுகளை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும் பொதுவான வேலைகளுக்கு. அதேமாரி மெல்லிய கடினமான பொருட்களுக்கு வந்து 14 டிபிஐ கொண்ட பிளேடுகளை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
ஓகேவா? இதுதான் வந்து இதில் முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ஓகேவா? மீண்டும் நம்ம இதே இந்த மெட்டல் கட்டிங் சாஸில் மீதி இருக்கக்கூடிய அந்த 3 மிஷின்ஸை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேவா? நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? நன்றி, வணக்கம்.